7 தலைமுறைகள் பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை. இப்பொழுது ஹொசூரில் தினசரி காலை 7 மணி முதல் மாலை 7 மணி வரை டாக்டரை சந்திக்கலாம். தொடர்புக்கு 9842722500. டெல்லி மாநகராட்சியின் மாமன்றத்தில் புதிய மேயர் ஷெல்லி ஓபராய் தலைமையில் நிலைக்குழு உறுப்பினர்கள் தேர்தல் நடைபெற்றது. இதில் முறைகேடு நடந்ததாக கூறி மீண்டும் தேர்தல் நடத்த வலியுறுத்தி பாஜக உறுப்பினர்கள் கோஷம் எழுப்பி அமளியில் ஈடுபட்டனர். இதனால் அவை தொடங்கி 1 மணி நேரத்திற்கு உள்ளதாகவே ஒத்திவைக்கப்பட்டது. புதிய மேயர் ஷெல்லி ஓபராய் பாஜக கவுன்சிலர்கள் வாக்குப்பெட்டியை தூக்கி எறிந்தும் வாக்குச்சீட்டுகளை கிழித்தெறிந்தும் ரகளையில் ஈடுபட்டதாக கூறினார். இன்று நிலைக்குழு உறுப்பினர்கள் தேர்தல் புதிதாக நடைபெற உள்ள நிலையில் ஆம் ஆத்மி கவுன்சிலர் பவன் ஷெராவத் பாஜகவில் இணைந்துள்ளார். ஆம் ஆத்மி கட்சி செய்யும் அரசியலை தான் விரும்பாத காரணத்தால் பாஜகவில் இணைந்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இந்த சம்பவம் டெல்லி மாநகராட்சியில் மற்றுமோர் குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. கோவை மாவட்டத்தில் பொதுமக்களிடம் இருந்து திருடப்பட்ட மற்றும் பொதுமக்கள் தவறுவிட்ட செல்போன்கள் மாவட்ட கண்காணிப்பாளர் முன்னிலையில் உரிமையாளர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. அதன்பின் செய்தியாளர்களிடம் பேசிய மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் பத்ரி நாராயணன், இந்த நிகழ்வின் போது 19 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 104 செல்போன்கள் உரிமையாளர்களிடம் ஒப்படைக்கப்பட்டதாக தெரிவித்தார். மேலும் வட மாநிலங்களில் இருந்து கொரியர் மூலமாக கஞ்சா அனுப்பப்படுவதாக தகவல்கள் வந்துள்ளதாகவும் அதை மாவட்ட காவல்துறை தீவிரமாக கண்காணித்து வருவதாகவும் தெரிவித்துள்ளார். கஞ்சா பயன்பாட்டை பலரும் இனம் மதம் தாண்டி செய்வதால் வட மாநிலத்தவர் மட்டும் கஞ்சா கடத்தலில் ஈடுபடுவதாக சித்தரிக்க வேண்டாம் என அறிவுறுத்தியுள்ளார். ஜனவரி மாதம் முதல் தற்போது வரை கோவையில் 1550 குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர் எனவும் போதைப் பொருள் தடுப்பு சட்டத்தின் கீழ் 53 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு அதில் தொடர்புடைய 68 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். கோவை வட்டமலைப்பாளையம் பகுதியில் செயல்பட்டு வரும் தனியார் செவிலியல் கல்லூரி மாணவ மாணவியர் பல்வேறு விழிப்புணர்வு நாடகங்களை நடத்தி வருகின்றனர். அந்த வகையில் அங்கு 1ஆம் ஆண்டு பயிலும் 25க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கோவை விமான நிலையத்தில் உடல் உறுப்பு தானம், தோல் தானம் மற்றும் சாலை விபத்து உள்ளிட்டவை குறித்து விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தினர். அப்போது முக பாவனைகளின் மூலம் நாடகம் நடத்தி விமான நிலையத்தின் வளாகத்தில் பயணிகளின் கவனத்தை ஈர்த்தனர். இதுகுறித்து பேசிய மாணவர்கள், கோவை மாநகரம் முழுவதும் பல்வேறு பகுதிகளில் முகபாவனை நாடகம் நடத்தி வருவதாகவும், இருசக்கர வாகனம் ஓட்டும் போது ஹெல்மெட் அணிய வேண்டும், தோல் தானம் செய்ய வேண்டும், கார் ஓட்டும் போது சீட் பெல்ட் அணிய வேண்டும், மது அருந்திவிட்டு இருசக்கர வாகனம் மற்றும் 4 சக்கர வாகனத்தை இயக்கக்கூடாது என வேண்டுகோள் விடுத்தனர். மத்திய அரசிடம் இருந்து ஏர் இந்தியா நிறுவனத்தை டாடா நிறுவனம் கைப்பற்றிய பிறகு பல்வேறு அதிரடி மாற்றங்களை டாடா நிறுவனம் வருவாய் ரீதியில் ஏற்படுத்தி வருகிறது. சமீபத்தில் பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த ஏர்பஸ் நிறுவனம் மற்றும் அமெரிக்காவை சேர்ந்த போயிங் நிறுவனத்திடம் இருந்து 470 பயணிகள் விமானத்தை வாங்குவதற்கு டாடா நிறுவனம் ஒப்பந்தம் செய்தது. இது இந்நிறுவனத்தை சர்வதேச அளவில் விரிவுபடுத்துவதற்கான முக்கிய இலக்கு என டாடா நிறுவனம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில், விமானங்களின் இயக்கத்தை அதிகரிக்க கூடுதலாக 900 புதிய விமானிகள் மற்றும் 4200 விமான பணிப்பெண்களை பணியில் சேர்க்க உள்ளதாக ஏர் இந்தியா நிறுவனம் அறிவித்துள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காட்டில் பாஜக விவசாய அணி சார்பில் வக்ஃப் போர்டு நடவடிக்கையால் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் மற்றும் வீட்டுமனை உரிமையாளர்களுடன் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. அதற்கு சிறப்பு அழைப்பாளராக பாஜக முன்னாள் தேசிய செயலாளர் H. ராஜா கலந்து கொண்டு ஆலோசனைகளை வழங்கினார். அதன்பின் செய்தியாளர்களை சந்தித்த அவர், திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் தமிழகத்தின் பல்வேறு கிராமங்களில் உள்ள சொத்துக்களை வகுப்பு வாரியத்தின் தடையில்லா சான்று இல்லாமல் பதிவு செய்யக்கூடாது என பதிவாளர்களுக்கு அரசு உத்தரவிட்டுள்ளதாக குற்றம் சாட்டினார். நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் உள்ள போது நிலத்தின் உரிமையாளர்களை வெளியேற்றக்கூடாது என்ற சட்டத்தை மீறி இந்து மக்களை அவர்களிடத்தில் இருந்து வெளியேற்றிய மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல் கண்காணிப்பாளர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுப்போம் என எச்சரித்துள்ளார். மேலும் தமிழகத்தில் இந்து மக்களின் நிலங்களை கையகப்படுத்தி அவர்களை பிச்சைக்காரர்களாக மாற்ற முயற்சிக்கும் திமுக அரசுக்கு தனது கண்டனத்தை பதிவு செய்து கொள்வதாக தெரிவித்துள்ளார். முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் பிறந்த நாள் இன்று அதிமுகவின் தலைமை அலுவலகத்தில் கொண்டாடப்பட்டது. அதில் கலந்து கொண்ட பின் கோவை சென்ற எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், ஈரோடு இடைத்தேர்தலில் திமுகவினர் செய்யும் விதிமீறல்களை ஊடகங்கள் வெளிப்படுத்த வேண்டும் எனவும், ஊடகத்திற்கான நேர்மையையும் தர்மத்தையும் ஊடகவியலாளர்கள் மீறக்கூடாது என வலியுறுத்தியுள்ளார். வாக்காளர்களை ஆடுகள் போல அடைத்து வைக்கும் திமுகவின் அத்துமீறல் குறித்து தேர்தல்
அலுவலரிடம் பல முறை புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படாமல் இருப்பது ஜனநாயக படுகொலை என கடுமையாக சாடியுள்ளார். மேலும் இந்த தேர்தலில் அதிமுக வேட்பாளர் வெற்றி பெறுவார் என நம்பிக்கை தெரிவித்த அவர் அதிமுகவின் பொதுக்குழு கூட்டம் நடத்திய பிறகு கட்சியின் உயர்மட்ட தலைவர்களுடன் பேசி பொதுச் செயலாளர் குறித்து அறிவிக்கப்படும் என தெரிவித்துள்ளார். ஈரோடு கிழக்கு தொகுதியில் வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா மற்றும் பரிசு பொருட்கள் விநியோகம் தொடர்பாக தேர்தல் ஆணையம் மற்றும் காவல்துறையிடம் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் சுயேட்சை வேட்பாளர் கண்ணன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். இதேபோல பிரச்சாரத்தின் போது தங்கள் கட்சியினரை தாக்கியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் பிரச்சாரத்திற்கு பாதுகாப்பு வழங்க கோரியும் நாம் தமிழர் கட்சியின் சட்டத்துறை செயலாளர் சேவியர் பெலிக்ஸ் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்குகள் பொறுப்பு தலைமை நீதிபதி டி ராஜா மற்றும் நீதிபதி டி பரத சக்கரவர்த்தி அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தபோது இந்திய தேர்தல் ஆணையம் தரப்பில் நிரஞ்சன் ராஜகோபாலன் ஆஜராகி பணப்பட்டுவாடாவை தடுக்க கண்காணிப்பு குழுக்களும் பறக்கும் படைகளும் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் ஏற்கனவே உயர்நீதிமன்றம் தேர்தலை நியாயமாக நடத்துவது குறித்த உத்தரவு முறையாக அமல்படுத்தப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். அதை பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் பணப்பட்டுவாடா புகாரை பொறுத்தவரை எந்த தேதியில் யார் பணம் கொடுத்தார்கள் பெற்றார்கள் என்பது தொடர்பான விவரங்கள் இல்லை என்றும் தேர்தல் நடைமுறைகள் தொடங்கிவிட்டால் அவற்றில் நீதிமன்றம் தலையிட முடியாது என கூறி தேர்தலை நிறுத்த கோரி கண்ணன் தாக்கல் செய்த வழக்கை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டனர். நாம் தமிழர் மற்றும் ரவி தொடர்ந்த வழக்குகளில் அதிமுக தொடர்ந்த வழக்கில் ஏற்கனவே விரிவான உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டதை சுட்டிக்காட்டிய நீதிபதிகள் மனுதாரர்களின் புகார்களை பரிசீலித்து முடிவெடுக்க தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட்டு வழக்குகளை முடித்து வைத்தனர். கிருஷ்ணகிரியில் ராணுவ வீரர் பிரபு கொலை செய்யப்பட்டதை கண்டித்து முன்னாள் முப்படை மற்றும் துணை ராணுவ வீரர்கள் நல கூட்டமைப்பு சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் மாவட்டம் முழுவதில் இருந்தும் பல முன்னாள் ராணுவ வீரர்கள் கலந்து கொண்டு தங்கள் கோரிக்கையை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். அதன்பின் செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் ராணுவ பிரிகேடியர் ரவி வர்மசாமி தமிழக அரசு குற்றவாளிகள் தனது கட்சிக்காரர்கள் என்று பார்க்காமல் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பிரபுவின் குடும்பத்திற்கு அவரது ஓய்வூதியம் போதுமானதாக இல்லாத நிலையில் அரசு 5 கோடி ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். மேலும் இது தொடர்பாக விரைவில் தமிழக முதலமைச்சரை சந்திக்க உள்ளதாக அவர் தெரிவித்தார். அரசியல்வாதிகளின் அட்டூழியத்தால் தமிழகத்தில் உள்ள மக்கள் இதுபோன்ற சம்பவங்களால் பாதிக்கப்படக்கூடாது என்பதை தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார். திருப்பூர் நொய்யல் சாலையில் மூங்கில் மூலம் செய்யப்படும் கூடைகளை தயாரிக்கும் கடைக்குள் இருந்து கரும்புகை வெளியேறுவதை பார்த்து அதன் உரிமையாளர் அதிர்ச்சி அடைந்தார். மேலும் கடையில் இருந்து புகை வருவதை பார்த்த அக்கம் பக்கத்தினரும் உடனடியாக தண்ணீரை எடுத்து தீயை அணைக்க முயற்சித்தனர். ஆனால் உள்ளே மூங்கில் கூடைகள் இருந்ததால் தீ மளமளவென பற்றி எரிந்தது. இதையடுத்து தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். ஆயிரக்கணக்கான மூங்கில் கூடைகள் எரிந்து சாம்பலானது. இது குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். பாமக நிறுவனர் ராமதாஸ் வெளியிட்டுள்ள பதிவில் கார்ல் மார்க்சின் கொள்கைகள் இந்தியாவிற்கும் அதன் வளர்ச்சிக்கும் தடையாக இருந்ததாக ஆளுநர் ரவி கூறியுள்ள கருத்து தவறு எனவும் அதற்கு தனது கண்டனத்தை பதிவு செய்து கொள்வதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்ற கார்ல் மார்க்சின் பொது உடைமை கொள்கையை ஆளுநர் நன்றாக படிக்கவில்லை என விமர்சித்துள்ளார். கார்ல் மார்க்ஸ் குறித்து முழுமையாக புரிந்து கொள்ளாமல் ஆளுநர் அவதூறு கருத்துக்களை பரப்பக்கூடாது எனவும் கார்ல் மார்க்ஸ் குறித்த தனது தவறான விமர்சனத்தை ஆளுநர் திரும்ப பெற வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார்.